பெங்களூருவில் முன்னாள் எம்பியின் காரை முந்திச் சென்றதாக கூறி அப்பாவி ஒருவரை தாக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் கலேவரம் ஏற்பட்டதன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினராக இருந்தவர் அனந்தகுமார் ஹெக்டே. இவர் கடந்த திங்கட்கிழமை பெங்களூரு புனே தேசிய நெடுஞ்சாலையில் நெலமங்கடா அருகே தனது உதவியாளருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது பெண்கள் உள்ளிட்ட பலருடன் டொயோட்டா இனோவா காரை சைஃப் என்பவர் அப்பகுதியாக ஓட்டி வந்துள்ளார். 2 வாகனங்களும் பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அப்போது வாகனங்கள் ஒன்றை ஒன்று கடந்து செல்ல முயன்றன. ஒரு கட்டத்தில் சைஃப் அனந்தகுமார் ஹெக்டேவின் மகேந்திரா XUV 700 காரை முந்திச் சென்றுள்ளார். வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி வந்ததால் சைஃப் காரில் இருந்த பெண்கள் பயத்தில் அலறிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் எம்பியின் டிரைவர் மகேஷ் SUV காரை வேகமாக ஓட்டிச் சென்று சைஃபின் வாகனத்தை முந்திச் சென்று தடுத்துள்ளார். மகேந்திராவில் இருந்து இறங்கிய நபர்கள் சைஃப் உள்ளிட்டோரை இனோவாவில் இருந்து வெளியே இழுத்து போட்டு தாக்க ஆரம்பித்துள்ளனர். அதில் ஹெக்டேவின் உதவியாளர் ஸ்ரீதர் என்பவர் கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்ததால் பெண்கள் பயத்தில் சத்தம் போட்டு உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டனர். அங்கிருந்தவர்கள் அருகில் வந்ததும் தாக்குதலை நிறுத்திவிட்டு ஹெக்டேவின் ஆட்கள் காரில் ஏறிச் செல்ல ஆரம்பித்தனர். இந்த காட்சிகளையெல்லாம் இனோவா காரில் இருந்த பெண் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். அதற்குள் பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தில் இருந்த 2 பெண்கள் ஹெக்டேவின் SUVயை தடுத்தனர். இதற்கிடையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் 2 வாகனங்களில் வந்தவர்களையும் டோப்ஸ்பெட் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். முன்னாள் எம்பியின் உதவியாளர்கள் தாக்கியதில் சைஃபின் 2 பற்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. காவல் நிலையத்தில் முன்னாள் எம்பி மற்றும் பிறரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து முன்னாள் எம்பி அனந்த்குமார் ஹெக்டே மற்றும் அவரது உதவியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது.